உள்ளூராட்சி மன்ற தேர்தலை இலக்காக கொண்டு தேசிய மக்கள் சக்தி ஏற்பாடு செய்த மற்றொரு பிரசார கூட்டம் இன்று முற்பகல் தலவாக்கலையில் நடைபெற்றது. ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையில் இந்த கூட்டம் நடைபெற்றது. பெருந்தோட்ட நிறுவனங்களோடு கலந்துரையாடி 1700 ரூபாய் சம்பளத்தை பெற்றுத்தர அதிகபட்ச முயற்சிகளை மேற்கொள்வேன். அத்துடன் பெருந்தோட்ட நிறுவனங்களுக்கு சொந்தமான தோட்டத்தின் ஒரு பகுதியை தொழிலாளர்களுக்கு வழங்குவது தொடர்பிலும் பெருந்தோட்ட நிறுவனங்களோடு கலந்துரையாடி வருகின்றோம். அவ்வாறு தொழிலாளரின் குடும்பத்துக்கு 1 ஏக்கர் அல்லது 1.5 ஏக்கரை நாம் வழங்குவோம். அந்த தோட்டத்தில் அவர் பணியாற்றுவார் எனும் ஒரு உடன்படிக்கை. அதில் பறிக்கும் கொழுந்தை அந்த நிறுவனத்துக்கே வழங்க வேண்டும். இல்லாவிட்டால் கம்பெனி நடத்த முடியாமல் போய்விடும். வெளியில் கொழுந்தை விற்றால் அந்த நிறுவனம் வீழ்ச்சி அடையும். எனவே உடன்படிக்கை ஒன்றை நாம் மேற்கொள்வோம். தமது தோட்டத்தை போன்று தொழில் செய்யுங்கள், கொழுந்தை நிறுவனத்துக்கு வழங்குங்கள். சில தோட்டங்களை தெரிவு செய்து முதலில் நாம் அதனை ஒரு மாதிரி திட்டமாக முன்னெடுக்க எதிர்பார்க்கின்றோம். லயன் அறைகளுக்கு மட்டுப்படுத்தப்பட்ட அந்த சமூகத்தை நாம் வெளியில் கொண்டு வர வேண்டும். அவர்கள் தற்போது தோட்டத்தில் கட்டி வைக்கப்பட்டுள்ளனர். அவர்கள் தற்போது சுதந்திரமான பிரஜைகள் அல்ல. எனவே அதிலிருந்து மீட்டெடுப்பதற்காகவே இந்த மாதிரி திட்டத்தை நாம் முன்னெடுத்து பரிசீலிக்க உள்ளோம். தோட்டத்தோடு அவர்களை இணைத்து அவர்களை முன்னோக்கி கொண்டு செல்ல முயற்சி செய்கின்றோம். அத்துடன் தோட்டங்களுக்கான வீதிகளை பாருங்கள், அனைத்தும் குன்றும் குழியுமாக காணப்படுகின்றன. அந்த வீதிகளை அமைக்க எம்மிடம் தற்போது பணம் இருக்கின்றது. எவ்வளவு தேவை என்று கூறுங்கள். அதனை செய்ய முடியுமா முடியாதா என்பதனை எம்மிடம் கூறுங்கள். எனவே நாம் மக்களுக்காக பணியாற்றும் அரசாங்கம். இனவாத அரசியலை ஒழிக்க தற்போதுள்ள சட்டங்கள் போதாது என்றால் புதிய சட்டங்களை கொண்டுவர தயார் எனவும் ஜனாதிபதி கூறினார். ජාතික ජනබලවේගයේ ආණ්ඩුව ගොඩ නැගුවේ උතුරේ දකුණේ නැගෙනහිර කඳුරට வடக்கு, கிழக்கு, தெற்கு மற்றும் மலேக மக்களின் ஆதரவுடனேயே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் உருவாக்கப்பட்டது. தற்போது எமது பொறுப்பு என்ன? நாட்டில் மீண்டும் இனவாதத்துக்கு இடமளிக்காமல் அனைத்தின மக்களதும் உரிமைகளை பாதுகாக்கும் அரசாங்கத்தை நாம் உருவாக்கியுள்ளோம். மீண்டும் எமது நாட்டில் ஒருபோதும் இனவாதத்துக்கு நாம் இடமளிக்க மாட்டோம். தற்போது காணப்படும் சட்டங்கள் போதாது என்றால் புதிய சட்டங்களை கொண்டு வந்தாவது எமது நாட்டில் இனவாத அரசியலை நாம் முடிவுக்கு கொண்டு வருவோம். குறிப்பாக இந்த மலேக மக்கள் எமது நாட்டின் பொருளாதாரத்துக்கு பெரும் பங்களிப்பை வழங்குகின்றனர். தேயிலை தோட்டங்களில் தொழில் செய்து எமது நாட்டுக்கு பாரிய சொத்துக்களை சேர்க்கின்றனர். இந்த நாட்டின் பூமியில் அவர்கள் அடக்கம் செய்யப்படுகின்றார்கள். பூமிக்கு அவர்கள் உரமாக மாறுகின்றார்கள். அவ்வாறு என்றால் அவர்கள் எம்மை விட சிறியவர்கள் என்று யாராலும் கூற முடியாது. அவர்கள் இந்த நாட்டில் வாழ்ந்து மரணித்து இந்த நாட்டு நிலத்தில் உரமாக மாறுவதென்றால் எப்போது வந்தார்கள், எங்கிருந்து வந்தார்கள் என்பது வரலாறுதான். பெருந்தோட்ட தொழிலாளர்கள் இங்கு வந்து 200 வருடங்களையும் கடந்துவிட்டனர். பரம்பரையாக அவர்கள் இங்கு வாழும் பொழுது அவர்களுக்கு உரிமை இல்லை என்று எவரால் கூற முடியும்? அவ்வாறு கூறுவதற்கு எவருக்கும் உரிமை இல்லை. நாம் மனிதர்கள். எனவே அனைத்தின மக்களதும் உரிமைகளை பாதுகாக்கும் அரசாங்கத்தை நாம் உருவாக்கியுள்ளோம். வறுமையை ஒழிப்பதற்கான திட்டங்களை முன்னெடுப்பதாகவும் ஜனாதிபதி தெரிவித்தார். வறுமை கோட்டின் கீழ் வாழும் அதிகளவிலான மக்கள் நுவரெலியா மாவட்டத்தில் உள்ளனர். 5 வருடத்துக்கு குறைந்தவர்களில் போஷாக்கின்மையினால் பாதிக்கப்பட்டுள்ள அதிகமான பிள்ளைகள் நுவரெலியாவில் வாழ்கின்றனர். போஷாக்கின்மை மற்றும் வறுமை காரணமாக அவர்களின் ஒட்டுமொத்த வாழ்க்கையும் பாதிக்கப்பட்டுள்ளது. எமக்கு சிறிது காலம் தாருங்கள். நான் ஒரு மந்திரவாதி அல்ல என்பதனை பல தடவைகள் கூறியுள்ளேன். எனினும் எமக்கு ஒரு நிலையான கொள்கை இருக்கின்றது. இந்த நாட்டை கட்டியெழுப்பும் தேவை எமக்குள்ளது. அதனையே நாம் செய்கின்றோம். எனினும் அதற்கு எமக்கு குறிப்பிட்ட ஒரு காலம் தேவை. அந்த காலம் செல்லும் வரை நாம் மக்களை பார்த்து கொள்ள வேண்டும். வறுமையிலிருந்து மீள்வதற்கு இருக்கும் பிரதான ஆயுதமே கல்வி. நாம் கல்வி மேம்பாட்டுக்கு பெரும் முயற்சிகளை மேற்கொள்கின்றோம். பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் எமது கல்வி தொடர்பில் போதிய திருப்தி இல்லை. எமது கல்வி பெற்றோர்களுக்கு சுமையாக மாறியுள்ளது. மாணவர்களுக்கு அது பெரும் அழுத்தமாக மாறியுள்ளது. 2026ஆம் ஆண்டு, அதாவது அடுத்த வருடம், நாம் புதிய கல்வி மறுசீரமைப்பை ஏற்படுத்துவோம். புதிய பாடத்திட்டங்களை நாம் அறிமுகப்படுத்துவோம். 1ஆம் தரத்துக்கும் 6ஆம் தரத்துக்கும் நாம் புதிய பாடங்களை அறிமுகம் செய்வோம். 10ஆம் தரத்தில் தெரிவு பரீட்சை ஒன்றை நடத்தி பாடசாலை செல்லும் அனைத்து மாணவர்களும் கல்வியில் எதிர்கால பயணம் அல்லது தொழில் ரீதியிலான எதிர்கால பயணமின்றி வெளியில் செல்வதற்கு நாம் இடமளிக்க மாட்டோம். இந்தியாவின் உதவியுடன் மலேகத்தை அபிவிருத்தி செய்யும் திட்டங்கள் தொடர்பிலும் ஜனாதிபதி தெளிவுபடுத்தினார். இந்தியாவோடு எமக்கு பலமான உறவு காணப்படுகின்றது. இந்திய நிதியுதவியில் மலேகத்துக்கு வீட்டு திட்டங்கள் கிடைத்துள்ளன.
அவற்றில் ஒரு குறிப்பிட்ட வீடுகளை நாம் கட்டி முடித்துள்ளோம். ஏனைய வீடுகளை நாம் அமைக்க வேண்டும். காணிகளை விடுவிப்பது தொடர்பிலான சில பிரச்சனைகளை எதிர்நோக்கியுள்ளோம். மிக விரைவில் நாம் காணிகளை விடுவித்து அந்த வீடுகளை அமைத்து மக்களுக்கு கையளிப்போம். அவர்கள் வாழ்வதற்கு வீடொன்று அவசியம். அதனை நாம் செய்ய வேண்டும். மலையகத்தில் இனி அடாவடி அரசியலுக்கு இடமில்லை எனவும் ஜனாதிபதி இங்கு கூறினார். அனைவரும் சட்டத்துக்கு அடிபணிய வேண்டும். அபிவிருத்தி அடைந்த நாடுகளின் பிரதான விடயம் அதுதான். ஆனால் எமது நாட்டில் என்ன நடந்தது? நுவரெலியாவில் அமைச்சர்கள் தமது அதிகாரத்தை பயன்படுத்தி போலீஸ் நிலையத்துக்கு சென்று அச்சுறுத்தல் விடுத்தனர். கைது செய்தவர்களை போலீஸ் நிலையத்துக்குள் சென்று விடுவித்து வெளியில் கொண்டு வந்தனர். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், அவையெல்லாம் வரலாறு. சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்ற நாட்டை நாம் உருவாக்கியுள்ளோம். உள்ளாட்சி மன்றங்களுக்கான நிதி ஒதுக்கீடு தொடர்பில் அண்மையில் ஜனாதிபதி வடக்கில் கூறிய விடயத்தை சிலர் தவறாக புரிந்து கொண்டுள்ளதாகவும் ஜனாதிபதி இங்கு தெரிவித்தார். நாம் மிகவும் கஷ்டத்துக்கு மத்தியில் அரசாங்கம் சேமித்த பணத்தை, அதாவது இந்த நாட்டு மக்களுக்கு சொந்தமான பணத்தை திருடுவதற்காக பிரதேச சபைகளுக்கும் நகர சபைகளுக்கும் வழங்குவதில்லை என்றே நான் கூறினேன். அதனை விடுத்து நாங்கள் வெற்றி பெறாத உள்ளூராட்சி மன்றங்களுக்கு வழங்குவதில்லை என்று கூறவில்லை. அவர்கள் வெற்றி பெற்றால் பணம் வழங்குவதில்லை என்று நான் கூறியதாக அவர்கள் கூறுகின்றார்கள். அது அவர்களின் மோசமான மனப்பாங்கு. இல்லாவிட்டால் அவர்கள் அதனை அவ்வாறு புரிந்து கொள்வார்களா? நாம் திருட மாட்டோம், எமக்கு வழங்குங்கள் என்றெல்லாம் அவர்கள் கூறியிருக்க வேண்டும். மத்திய அரசாங்கம் ஊழலின்றி பணியாற்றும் பொழுது உள்ளூராட்சி மன்றங்கள் ஊழலில் ஈடுபட்டு தமது குடும்பங்களுக்காக பணியாற்றினால் எவ்வாறு முன்னோக்கி பயணிப்பது? அவ்வாறு இடம்பெற முடியாதல்லவா? நாம் ஆட்சிக்கு வந்து 6 மாதங்களே ஆகின்றன. அவர்கள் 76 வருடங்கள் நாட்டை ஆட்சி செய்தார்கள். நாம் ஆட்சிக்கு வந்து 6 மாதங்கள் தான். எனவே எமக்கு காலம் இருக்கின்றது. மிகவும் சிறந்த முறையில் திட்டமிட்டு நாட்டை கட்டி எழுப்புவோம். அதற்காக நாம் அனைவரும் ஒன்றிணைவோம்.